பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக மாநிலங்களவையில் காங்கிரஸ் கட்சி உரிமை மீறல் நோட்டீஸ் கொடுத்துள்ளது. ஜூலை 2ஆம் தேதி மக்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்திற்கு பதிலளித்து உரையாற்றிய போது 2014இல் மாநிலங்களவை தலைவராக இருந்த அப்போதைய குடியரசு துணைத் தலைவர் ஹமீத் அன்சாரி எதிர்க்கட்சிகளுக்கு சாதகமாக நடந்ததாக குற்றம் சாட்டினார். இதற்கு காங்கிரஸ் கடும் கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக மாநிலங்களவையில் காங்கிரஸ் எம்பி ஜெய்ராம் ரமேஷ் உரிமை மீறல் நோட்டீஸ் அளித்துள்ளார். அதில் பிரதமர் மோடியின் கருத்து மிகவும் மோசமானது என்றும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஹமீத் அன்சாரியை பிரதமர் மோடி விமர்சிப்பது இது முதல் முறையல்ல என்றும் ஜெய்ராம் ரமேஷ் கூறியுள்ளார். மாநிலங்களவை தலைவராக இருந்த ஒருவரை மோடி தாக்கி பேசியது போன்று எந்த பிரதமரும் இதுவரை விமர்சித்தது இல்லை என்று தெரிவித்துள்ள அவர், ஹமீத் அன்சாரியை விமர்சித்ததன் மூலம் நாடாளுமன்ற மரபுகளை மோடி தகர்த்து விட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். மாநிலங்களவை மற்றும் அதன் தலைவர் பதவியை பிரதமர் மோடி அவமதித்து இருப்பதால் அவர் மீது உரிமை மீறல் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் ஜெய்ராம் ரமேஷ் வலியுறுத்தியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.